வாரம் முழுக்க மைல்டாக சாப்பிட்டாலும் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக பூண்டு குழம்பு, மிளகு குழம்பு இந்த மாதிரி காட்ட சாட்டமாக ஏதாவது சாப்பிடும்போது தான் வந்து அந்த வாரமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். யாருக்கெல்லாம் அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த ஃபீலிங் இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய வந்து பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் உரித்து போட்டு வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மண்சட்டியில் ரெடி பண்ணலான்னு இது வாங்கி கொஞ்சம் நாள் ஆகிட்டு, அதனால் வந்து ஆயில் வந்து அதில் செக்ரிகேட் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் டிஷ்யூ வச்சு ஹீட் பண்ணி அதில் உள்ள ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி மாவு ஏதாவது ஒரு மாவை போட்டு அதில் ஃப்ரை பண்ணிங்கனாவே சூப்பராக வந்து அதில் உள்ள ஆயிலெல்லாம் வந்து அந்த மாவு அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா வெண்டைக்காயெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஒரு துண்டு வெல்லம் போட்டு ரெடி பண்ணும்போது அந்த புளிக்குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து கீரை பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டத்தையும் வச்சு சாப்பிடும்போது அதோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு.